பானையில் பாலை பருகி மற்றாரெல்லாம் திருப்ப தேனில் இனிய பிரானே தென்பக போச்சூட்டவாரை பருகி மற்றாரெல்லாம் திருப்பனே தென்பக போச்சூட்டவாரா அருவிமணம் கமல் கருமுகை பூ
प्रतिष्ठापनाचार्य उभय वेदांताचार्य श्री भगवत रामानुज सिद्धांत नित्यानंद सार्वभौमतो पुल्लिकमांत महादेशिकं ओम अमृतां मन्वे अदिनामन्त विश्वे आसुरो वे यमानुदये तेनो मुञ्चन्तेन सह इदं वीर्यकं सहस्रदिव्यकं दत्तप्रदनाच जष्टा स्तौमि देवान् मरुतो नादितो च हविः तेनो मुञ्चन्तेन सह प्रेमां वासं विश्वावन्त विश्वे सूरवे सुयमानुदये तेन मुञ्चन्तेन सह इत्थं मा विचोचति पौरुषेयेण दैव्येन स्तौमि विश्वानो मुञ्चन्तेन सह अननोच्छानमदिरन्नदिरन्मदयत्तो ईश्वानरणभूर्जा पृष्ठो विवीये प्रतेतामपि देविदोजा विद्ये प्रतट्टे अपपदतां वसूना स्तौमिद्यावा पृथिवीनादितोजो विभिन्नेनो मुञ्चनमहं वदा पुरुवीरोदसी परिवक्तातं क्षेत्रस्सपत्वे अदिनो ब्रूयात स्तौमिद्यावा पृथिवीनादितोजो विभिन्नेनो मुञ्चनमहं वदः यत्रे वयं वरुणग्रासनादः तस्माकम् अधितेरनाकं चतुष्षतो विश्वगत्ते तत्त्वसभातोऽन्यं सत्परिषिता मुञ्चदायत्राः समस्तप्रमुञ्चाद्रहं पादार्यज्ञे ततरान्महायो
இன்றைய தினம் குரோதி வருடத்தினுடைய விஷு புண்ணியகால சித்திரை மாதம் முதல் தேதி இம்மகோத்சவம் நம் சன்னதியிலே மூலவரை வருடம் விசேஷமான ரத்னாங்கி அலங்காரத்தில் எழுந்துள்ள அதனைத் தொடர்ந்து திவ்ய தம்பதிகளான ஸ்ரீனிவாசனும் அலர்மேலமங்க தாயாரும் இன்றைய தினம் உற்சவம் கண்டருளி விசேஷ ஊஞ்சல் வைபவத்தில் சுவாமி எதிராஜருடைய அவதார தின மகோத்சவமான நட்சத்திரம் சித்திரை பிறந்தாலே ராமானுஜனுக்கு வைபவம். எப்பயுமே முதல்ல நட்சத்திரம் வந்தா அதே மாசத்துல திரும்பவும் 27வது நாள் மறுபடியும் ஒரு நட்சத்திரம் வரும். ரெண்டாவது நட்சத்திரத்துக்கு தான் இருந்தாலும் சரி, ஆச்சாரியனா இருந்தாலும் சரி, மனுஷாலா இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே ரெண்டாவது நட்சத்திரத்துக்கு தான் வைபவம். அந்த வைபவத்தை அப்போதுக்கு இப்போது அப்படின்னு சொல்ற மாதிரி பெருமாளும் தாயாரும் திருவடி வாரத்துல நம் சன்னதியினுடைய ராமானுஜரும் இவ்வருடம் எழுந்தருளி பஞ்சாங்க படனம் தற்பொழுது நடைபெற உள்ளது. இம்மகோத்சவத்தை வருடா வருடம் நம் சன்னதியுடைய அத்தியந்த கைங்கரிய பலரான டாக்டர் சிவன்குமார் குடும்பத்தார் ரொம்ப பக்தி சிரத்தையோடு நடத்திட்டு இருக்கா. எல்லாம் வல்ல ஸ்ரீனிவாச பெருமானுடைய அனுகிரகம் பரிபூர்ணமா அப்பாலுக்கு இருக்கணும் கேட்டு தற்பொழுது நம் சன்னதியில பஞ்சாக படலத்தை தொடங்க உள்ளோம். அப்படின்னாக்க அந்த குரோதி வருடமாகப்பட்டது இவ்வருடம் ராஜாவாக அங்காரகன். அங்காரகன் ஏன் ராஜா அப்படின்னாக்க செவ்வாய்க்கிழமையில யுகாதி மகோத்சவம் தான் ராஜா, இந்த வருடத்துடைய ராஜா. அதனைத் தொடர்ந்து சனிக்கிழமையிலே நேற்றைய தினம் மேக சங்கராந்தியாகப்பட்டது சம்பவிச்சதுனால சனியாகப்பட்டது மந்திரியாகவும் இவ்வருடம் நமக்கு அனுகிரகம் உள்ளது. அனுகிரகத்துக்கு ஏற்றால் போல குரோதி அப்படின்னாக்க நல்ல கொடுக்கக்கூடியதான ஒரு வார்த்தை, சமஸ்கிருத வார்த்தை குரோதி அப்படின்னு பேரு. அதனால்தான் அந்த குரோதி வருடத்தினுடைய பலாபலன்களே பெருமாளுடைய திருவடி வாரத்துல நம் சன்னதியுடைய தீர்த்தகார சுவாமியை ஒரு 5 நிமிஷம் வாசிப்பர். குரோதி வருடத்தினுடைய பலனை பெற்று இவ்வருடம் பகவானுடைய அனுகிரகத்துல எல்லாருக்கும் சகல சம்பத்தும் ஏற்பட்டு சகல சௌபாகியங்களும் திவ்ய தம்பதிகள் அனுகிரகம் பண்ணணும் பிரார்த்திச்சுக்கிறோம். சன்னதியில யார் வயசுல பெரியவாளா இருக்காலும் அவ முடியல அப்படின்னா தான் அடுத்தவா அந்த கைங்கரியத்துக்கு போனோம். அதே மாதிரி நம்ம சீனிவாச ஐயங்கார் பெருமாளுக்கு எல்லா தீர்த்தமான கைங்கரியம் பண்றார். அவ அப்பா காலத்துல இருந்து பண்ணிட்டு இருக்க. அவர்
தற்பொழுது இந்த பலாபலனை பற்றி வாசித்து எல்லாருக்கும் ஒரு 2 வார்த்தை சொல்லுவேன். 2 தான் சொல்லியிருக்கேன், நிறைய சொல்லியிருக்கேன். गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरुदेवो महेश्वर गुरु साक्षात् परब्रह्मै तस्मै श्री गुरुवे नमः. रामानुज दयापात्रं ज्ञान वैराग्य पूर्णं श्रीमद् वेंकटनाथार्य वन्दे वेदान्तदेशी लक्ष्मीनाथ समारम्भां नादयामुन मध्यमाम् अस्मदाचार्य पर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्. योनित्यं उदाहरणदैवं व्यामोहद रुद्राणि तनाय मेने अस्मत् गुरोर्भवदोच्च दयेजतितो रमांच धर्मो धर्मं माता पिता योजन तनयाभिवृद्धिं सर्वं यदेव नियमेन पदन्ते यावा आत्रसदे प्रभदे वरुणाभिरामं श्रीमत् तदैवं प्रणवामि. भूतं करच्च मधुराव्य पट्टनाथ दिव्य निधान प्रदयेन योगिवा भक्तानिलेन प्रभाव यतीन्द्ररत्नां श्रीमत्कराकुण्डिं क्रोरी वृक्षம் முதல்ல தமிழகத்தில் ஆரம்பித்து அக்ஷயா வரைக்கும் 60 வருஷம் தமிழ் வருஷம். இதில் பஞ்சாங்கம்னாலே பஞ்ச அங்கங்கள் 5 இதை பார்க்கணும். திதி வாரம் நட்சத்திரம் சூளை அந்த காரணம் இந்த 5 வந்து பார்க்கறதுனால அந்த அங்கங்களை பார்க்கறது பஞ்சாங்கம் என்ற பெயர் வந்துச்சு. இந்த வருஷம் ஆரம்பம் வந்து குரோதி வருஷம். நம்ம ஸ்தானிக பட்டம் சொன்னபடி நேற்றைய மேஷ ரவிங்கிறதுல சித்திரங்கள் சூரியன் மேஷ ராசியில் ஒவ்வொரு ராசிலையும் சங்கமிக்கிறார் சூரியன். அதனால நேற்று மேஷ ராசியில் சங்கமிச்சிருக்க குரோதி வருஷம் ஆரம்பிச்சிருக்கு. குரோதி வருஷத்துல படங்கள் கதசாலி வாகனம் 1946-47 கலியத்தம் 5125 வர்த்தமான இங்கிலீஷ் 2024-2025 பசலி 1433-1434 கொல்லம் ஆண்டு 1199-1200 வர்த்தமான இகிரி 1445-46 விக்ரமசரம் 2080-81 வள்ளுவர் ஆண்டு 2038 சேஷக்கலி 4,26,775 இவ்வருஷத்திற்கு ராஜா செவ்வாய், மந்திரி சனி, சேனாதிபதி சனி, அர்க்காதிபதி சனி, சஸ்யாதிபதி செவ்வாய், தானியாதிபதி சந்திரன், ரசாதிபதி வியாழன், நீரசாதிபதி செவ்வாய், வேகாதிபதி சனி, வருஷ தேவதை உமாமகேஸ்வரர், பசு நாயகன், படபத்திரர். இவ்வருஷத்திற்கு சிந்திய பர்வதத்தில் தென்மேற்கு திசை வாருண மேகம் உற்பத்தி ஆகிறது. தேவமானத்தால் 100 யோஜனை உயரமும் 60 யோஜனை அகலமும் உள்ள மரக்காலால் 2 மரக்காலால் பதக்கு மழை பெய்யும். இதில் 10 பாகம் சமுதிரங்களிலும் 6 பாகம் மலையிலும் 4 பாகம் பூமியிலும் மழை பெய்யும். புரோல் புனிதனில் கொள்ளை மிகும் கல்வரினால் பாரில் ஜனங்கள் பயமடைவர். பார்வைக்கு அற்ப மழை பெய்யும் மக்கம் குறையுமே சொற்பவினை உண்டே எனவே சொல் என்று குரோதி வருஷ பலன் வெண்பாவில் கொடுக்கப்பட்டது. கிரகணங்கள் இப்புவியில் சம்பவிக்கும் சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் தமிழ்நாட்டில் தெரியாது. குரோதி வருஷத்திய விசுவாய பலன் வருஷம் 5, தானியம் 11, சீதம் 5, தாவம் 13, உஷ்ணம் 17, மாருதம் 13, பிரஜாவிருத்தி 15, பிரதட்சயம் 15, ராஜவிட்டூரம் 11, உக்கிரம் 5, புண்ணியம் 5, பாவம் 5, வியாதி 3, வியாதி சாட்சி 9, ஆச்சாரம் 3, அனாச்சாரம் 11, ஜனனம் 15, மரணம் 11, தேக உபத்திரவம் 13, தேக சுகம் 13, சோரபயம் 9, சோரநாசம் 3, அக்னி பயம் 3, அக்னி சாந்தி 3, பசி 3, தாகம் 9, நித்திரை 15, சோம்பல் 15, உத்தியோகம் 13, சாந்தம் 15, குரோதம் 13, இடவம் 5, மிருத்துவம் 3, மித்திரவேதம் 15, ரச நிஷபக்தி 9, பல நிஷபக்தி 13, உற்சாகம் 11, மிருகபாதை 1, மிருகநாசம் 7, அதிர்ஷ்டி 9, எலி 13, விட்டில் 9, கிளி 11, கற்பலை 11, பிறர்குலை 7, தங்கம் 2, வெள்ளி 8, தாமிரம் 2, வெண்கலம் 10, குறுக்கு 14, இரும்பு 10, பித்தளை 12, ஈரம் 12, ரசம் 8, மாணிக்கம் 5, வஜ்ரம் 11, வைடூரியம் 5, மரகதம் 13, நீலம் 17, கோமேதம் 13, உப்பராகம் 15, முத்து 15, பவழம் 11, நைத்திகம் 11, சிலாபாதம் 3, துஷ்ட நிகிரகம் 3, சிஷ்ட பரிபாலனம் 3, பிராணிகம் 3, பிராணி சுத்தம் 11,
முகோத்பாதம் 11, மின்னல் 2, கல்மழை 0, இடி 2. குரு அஸ்தமன காலத்தில் ருக்வேதிகளும், சுக்கிரன் அஸ்தமன காலத்தில் யஜுர்வேதிகளும், செவ்வாய் அஸ்தமன காலத்தில் சாமவேதிகளும், சனி அஸ்தமன காலத்தில் அதர்வண வேதிகளும் சௌராதி சுபமுகூர்த்தங்களை விளக்குவர். மழை விடும். சித்திரை, ஆனி, ஐப்பசி, கார்த்திகை, தை, மாசி, பங்குனி மாதம் நல்ல மழை. வைகாசி, ஆடி, புரட்டாசி மிதமான மழை. ஆவணி, மார்கழி மாதங்களில் மழை குறைவு. மகர சங்கராந்தி பலன். மகர சங்கராந்தி ஸ்ரீ புருஷ ரூபமாய் 2 முகமும் 3 கண்களும் 4 வாயும் சிவப்பு தந்தமும் நீண்ட நாக்கும் தொங்குகின்ற புருவமும் நீண்ட காலும் 8 கைகளும் 2 கால்களும் செம்பட்டை மயிரும் உள்ள விகாரமான கருப்பு சரீரத்துடன் 12 யோஜனை பருமனும் 100 யோஜனை உயரமும் உள்ள கோர ரூபத்துடன் வருவாள். மகர சங்கராந்தி நாமதேயம் மகோதரி. வில்வ ஜலஸ்நானம் செய்து சிவப்பு வஸ்திரம் தரித்து வெள்ளி பாத்திரத்தில் பாயாசம் ஓதம் குங்குமம் பூசிக்கொண்டு பிரவாள உடையும் வைடூரியம் ஆபரணம் அணிந்து சிறு செங்ககப்பூ சூடி கட்டம் ஆயுதம் ஏந்தி கிழக்கு புலி வாகனத்தில் தை மாதம் 14/1/2025 14 நாழிகை 56 வினாடி செவ்வாய்க்கிழமை மத்தியான வேளையில் பிரதமை திதியில் பூச நட்சத்திரத்தில் பாலக கரணத்தில் மேஷ லக்னத்தில் கடக ராசியில் பிரவேசிக்கிறார். விசேஷ பலன் நாமதேய பலன் மகாயுத்தம், அபிஷேக பலன் அதிக உஷ்ணம், வஸ்திர பலன் பயம், ஆவரண பலன் கலகம், ரோக பயம், வார பலன் ராஜ கலகம், கால பலன் நிருபர்களுக்கு பீடை, நட்சத்திர பலன் நன்மை. ராசி மேஷம் விருச்சிகம் ஆதாயம் 8 விரயம் 14, ரிஷபம் துலாம் ஆதாயம் 2 விரயம் 8, மிதுனம் கன்னி ஆதாயம் 5 விரயம் 5, கடகம் ஆதாயம் 5 விரயம் 14, சிம்ம ராசி ஆதாயம் 2 விரயம் 14, தனுசு மீனம் ஆதாயம் 11 விரயம் 5, மகரம் கும்பராசி ஆதாயம் 14 விரயம் 14, மொத்த ஆதாயம் 47 விரயம் 61. குருசார பலன். குரு பகவான் 17 வரையில் மேஷ ராசியில் சஞ்சரித்து 18 வரை ரிஷப ராசிக்கு பயிற்சியாகி வருஷம் முடிய அந்த ராசியில் சஞ்சரிக்கிறார். சித்திரை மாதம் 20ஆம் தேதி மேற்கே அஸ்தமனமாகி வைகாசி மாதம் 20 கிழக்கே உதயமாகிறார். புரட்டாசி மாதம் 29 வக்கரத்தில் சஞ்சரிக்க ஆரம்பித்து தை மாதம் 29 வக்கர நிவர்த்தி ஆகிறார். ரிஷப ராசியில் இருப்பதின் பலன். பசுக்கள், ஸ்திரீகள், பாலகர்கள் இவர்களுக்கு சொல்ப பீடையும் சொல்ப மழையும் வர்ஷிக்கும். பயிர்களுக்கு கொஞ்சம் வாட்டம் உண்டாகும். ராஜாக்களுக்கு யுத்தம் உண்டாகும். சனிச்சார பலன். சனி பகவான் வருஷம் சித்திரை மாதம் முதல் பங்குனி முடிய கும்பராசியில் இருப்பதின் பலன். மழை மதியமாக இருக்கும். அசுரர்களுக்கு பயமும் பயிர்களுக்கு நாசம் உண்டாகும். வைத்தியர்கள், கவிஞர்கள், பிரபுக்கள் முதலியவர்களுக்கு பயம் உண்டாகும். ஆனி மாதம் 5 வக்கரமாகி ஐப்பசி மாதம் 18 வக்கர நிவர்த்தியாகிறார். மாசி மாதம் 15ஆம் தேதி மேற்கே அஸ்தமனமாகி பங்குனி மாதம் 15 கிழக்கே உதயமாகிறார். ராகு கேது பகவான் பெயர். வருஷ ஆரம்பம் முதல் பங்குனி முடிய ராகு பகவான் மீன ராசியிலும் கேது பகவான் கன்னி ராசியிலும் சஞ்சரிக்கிறார்கள். வருஷம் முடிய மீன ராசியில் இருப்பதின் பலன் சகல பயிர்களும் விருத்தியாகும். மத்திய தேசத்து அரசர்களுக்கு கருதியும் ஜனங்களுக்கு சௌக்கியமும் உண்டாகும். செவ்வாய் இவ்வருஷத்திய செவ்வாய் அஸ்தமன உதயமில்லை. கார்த்திகை மாதம் 18 வக்கரமாகி தை மாதம் 5 மிதுன ராசிக்கு வக்கர பயிற்சியாகி மாசி மாதம் 9ஆம் தேதி மிதுன ராசியில் வக்கர நிவர்த்தி ஆகிறார். குரு சித்திரை 20ஆம் தேதி மேற்கே அஸ்தமனமாகி வைகாசி மாதம் 20ஆம் தேதி கிழக்கே உதயமாகிறார். புரட்டாசி மாதம் 29 வக்கரத்தில் சஞ்சரிக்க ஆரம்பித்த குரு தை மாதம் 29 வக்கர நிவர்த்தி ஆகிறார். சுக்கிரன் சித்திரை மாதம் 25ஆம் தேதி கிழக்கே அஸ்தமனமாகி ஆனி மாதம் 23 மேற்கே உதயமாகிறார். மாசி மாதம் 20 முதல் வாரத்தில் சஞ்சரிக்க ஆரம்பித்து வருஷம் முடிய வக்கரத்தில் சஞ்சரிக்கிறார். பங்குனி மாதம் 7 மேற்கே வக்கர அஸ்தமனமாகி கிழக்கே 17ஆம் தேதி வக்கர உதயமாகிறார். புரோதி வருஷத்தில் ஜென்ம நட்சத்திர பலன். அஸ்வதி ராஜ வெகுமானம், பரணி நட்சத்திரம் ராஜ வெகுமானம், கார்த்திகை ராஜ வெகுமானம், ரோகிணி ராஜ வெகுமானம், மிருகசீரிஷம் ராஜ வெகுமானம், திருவாதிரை ராஜ வெகுமானம், புனர்பூசம் தனநாசம், பூசம் தனநாசம், ஆயில்யம் தனநாசம், மகம் தனலாபம், பூரம் தனலாபம், உத்திரம் தனலாபம், கஷ்டம் தனலாபம், சித்திரை தனலாபம், சுவாதி தனலாபம், விசாகம் ஸ்தான சலனம், அனுஷம் ஸ்தான சலனம், கேட்டை ஸ்தான சலனம், மூலம் ஸ்தான லாபம், பூராடம் ஸ்தான லாபம், உத்தாரம் ஸ்தான லாபம், திருவோணம் ஸ்தான லாபம், அவிட்டம் ஸ்தான லாபம், சதயம் ஸ்தான லாபம்,
பூரட்டாதி ராஜகோபம், உத்திரட்டாதி ராஜகோபம், ரேவதி ராஜகோபம். அஸ்வதி 2 1 0, பரணி 5 2 3, கார்த்திகை 0 0 1, ரோகிணி 3 1 4, மிருகசீரிஷம் 6 2 2, திருவாதிரை 1 0 0, புனர்பூசம் 4 1 3, பூசம் 7 2 1, ஆயில்யம் 2 0 4, மகம் 5 1 2, பூரம் 0 2 0, உத்திரம் 3 0 3, அஸ்தம் 6 1 1, சித்திரை 1 2 4, சுவாதி 4 0 2, விசாகம் 7 1 0, அனுஷம் 2 2 3, கேட்டை 5 0 1, மூலம் 0 1 4, பூரணம் 3 2 2, உத்திராடம் 6 0 0, திருவோணம் 1 1 3, அவிட்டம் 4 2 1, சதயம் 7 0 4, பூரட்டாதி 2 1 2, உத்திரட்டாதி 5 2 0, ரேவதி 0 0 3. குரோதி பட்சத்தை கந்தாயப்படும். முதல் கந்தாயம் சித்திரை முதல் ஆடி மாதம் வரையிலும், இரண்டாவது கந்தாயம் ஆவணி முதல் கார்த்திகை மாதம் வரையிலும், மூன்றாவது கந்தாயம் மார்கழி முதல் பங்குனி வரையிலும். ஒற்றை கணக்காகில் அர்த்த லாபத்தையும், இரட்டை கணக்காகில் சம பலனையும், முதல் சூன்யமாகில் வியாதியையும், இரண்டாவது சூன்யமாகில் பயத்தையும், மூன்றாவது சூன்யமாகில் தன விரயத்தையும், மூன்றிலும் சூன்யமாகில் தரித்திரத்தையும் கொடுக்கும். வருஷம் சித்திரை மாதம், சாலி வருடம் 1946, கலி வருடம் 5125, இங்கிலீஷ் வருடம் 2024, பசலி 1433, கொல்லமண்டு 1199, இதரி 1445, உத்தராயணம் வசந்த ருது, சைத்திரம் வைசாக மாதம், ஷவ்வல் ஜிஹாத் மாதம், ஏப்ரல் மே மாதம் 14ஆம் தேதி, தமிழ் 1, சித்திரை 1ஆம் தேதி, ஞாயிற்றுக்கிழமை, சஷ்டி 25 47 நாளிகை, திருவாதிரை 59 53 நாளிகை, சித்தயோகம், சூன்யாசம், தமிழ் வருஷம். சிம்மாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த பிரவே நம. வாதித்ருலோக துஞான பிரார்த்தனம் ஸ்ரீமான் வேங்கடநாதாய தேசாம் பகவதே ஸ்ரீ பாஷ்யகாராய ஸ்ரீமதே ஸ்ரீ நிர்மாந்த மகாதேவி. அதனால் கிடையாது, அதனால் தர்மம் செய்வாங்க. ஸ்ரீனிவாசன் ஸ்ரீனிவாசன் வேதாந்த தேசிகர் கலியுக கடவுள். அவர் பிரத்யட்சமான கடவுள். அவரை சேர்த்துக்கணும்னா நமக்கு எல்லா ஆரோக்கியத்தையும் அவரே கொடுக்கணும். எல்லா சேவாத்தையும் நிச்சய கேட்க வேண்டும். பெருமாளுடைய ஆத்தியம், ஆழ்வார் ஆச்சாரியர் எல்லாருடைய அனுகிரகம் கிடைக்கும். அவன்
सर्वदेशा श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्कितकेसरी सदाकृते कमप्यार्थं गुरुं वन्दे कमलागृहमेदिने रामं लक्ष्मणं प्रतिगृह्णात् पुण्यफलं